ஒரு நாள் நான் பீச்சுக்கு போனப்போ மீன் வந்து நெருப்பில் சுட்டு கொடுத்தாங்கங்க. என்னடா இது மீனை வந்து நெருப்பில் இது மாதிரி சுட்டு கொடுக்குறாங்களே, டேஸ்ட்டாக இருக்குமான்னு சாப்பிட்டு பார்த்தேங்க. மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்பயுமே நம்ம எண்ணெயில் பொரித்து தானே மீனை சாப்பிடுவோம், நம்மளும் சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சுட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் அந்த காலத்துலலாம் மீனை நெருப்பில் சுட்டு சாப்பிட்ருப்பாங்க போல் தெரியுது. நல்லா மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி 1 கிலோ மீன் எடுத்து இது மாதிரி வச்சுக்கிட்டேன். மீனில் நல்லா தேவையான அளவுக்கு மசாலாலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி மீனை ஊற வைக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தட்டிக்கலாம். நைஸாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மீனுக்கு நீங்கள் வந்து இந்த கார்ன்ஃப்ளான் மாவு, பச்சரிசி மாவு இதெல்லாம் போடவே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம சுட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் அதெல்லாம் போட தேவையில்லை. இஞ்சி பூண்டு நம்ம தட்டியாச்சு, அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள். 1 கிலோ மீனுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெப்பர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் கண்டிப்பாக இதுக்கு போடணும். ஏன்னா நம்ம சுட்டு சாப்பிட்றதுனால பெப்பர் போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதில் மீனை நல்லா மசாலா போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நீங்கள் எப்பயுமே மீனுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி பரட்டி வைப்போம் மசாலா ஒட்டுறதுக்காக. ஆனால் இதில் ஆயில் ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம சுடுறப்ப அந்த ஆயிலுக்கு நெருப்பு ஏறி பற்றிக்கும். அதனால் தண்ணி ஊற்றி மட்டும் பரட்டி வச்சுக்கோங்க. நல்லா மீனுக்குள்ளே மசாலாலாம் நல்லா போகிற மாதிரி நல்லா மசாலா ஃபுல்லாக எல்லா மீனுக்கும் நல்லா பரவுற மாதிரி பரட்டி இது மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். நல்லா மீனில் எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி இது மாதிரி நல்லா மீனுக்குள்ளே நல்லா ஒவ்வொரு மீனாக எடுத்து இது மாதிரி மசாலாவை பரட்டி நல்லா மசாலாவை தடவி நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் காய வச்சுருங்க. நீங்கள் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா பாருங்கள், இது மாதிரி மசாலா தடவி நல்லா காய வச்சுருப்பாங்க. பீச்சில் சாப்பிட்ற மீன் மட்டும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக எந்த ஒரு கவலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மசாலா தடவி காய வச்சுருப்பாங்க. இப்போது 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம மீனை சுட்டு எடுக்கலாம். இது மாதிரி சிம்மிலேயே வச்சு நல்லா மீனை பரட்டி பரட்டி கருகிடக்கூடாது. 2 சைடும் நல்லா பரட்டி சுட்டு எடுங்க. நம்ம வறுக்கிற மீன் ஆயிலில் நம்ம வறுக்கிறோம். அதை சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் செரிமானம் இதெல்லாம் ஆகாது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கெலாம் வந்து இப்போ நம்மளுக்கு மழையெல்லாம் ரொம்ப பேஞ்சிகிட்ருக்கு, ரொம்ப குளிராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு மீன் அந்த ஆயில் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமானம் ஆகாது. அதே நீங்கள் மீனை இப்படி சுட்டு சாப்பிடுங்க. இப்போ இதில் எந்த ஆயிலுமே கிடையாது. பெரியவங்களாம் அந்த காலத்தில் இந்த மீனெல்லாம் சுட்டு இதனால தான் சாப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் வந்து இது மாதிரி சுட்டு சாப்பிட்றதுனால நீங்கள் எவ்வளோ மீன் சாப்பிட்டாலும் ஈஸியாக செரிமானம் ஆயிரும். உங்களுக்கு வந்து மீன் வந்து ஆயிலில் பொரிக்கிறோம், ஆயில் வந்து ப்ராப்ளம், செரிமானம் ஆகாது, அந்த பிரச்சனையே இருக்காது. அது மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு இது மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் மீனை சுடணும். அவ்வளோதாங்க, மீனை சுட்டாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நெருப்பில் சுட்ட மீன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.